சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எங்க மேல கை வச்சீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மிடில் ஈஸ்ட்ல எல்லா நாடுகள் மேலேயும் நாங்க தாக்குதலை தொடுப்போம். குறிப்பா ஈராக், கத்தார், சிரியா, குவைத், பஹ்ரைன், யுஏஇ, ஒமன், இந்த எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து தளவாடங்களையும் நாங்கள் அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு வெளிப்படையாக இன்றைக்கு ஈரான் ஒரு கடிதத்தை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக நேற்றைக்கு ஈரான் நோட்டம் வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கடல் பரப்பில் கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸை தயார் நிலையில் வைப்பதற்கான உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த உத்தரவோடு சேர்ந்து சீனாவினுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் மைட்டி டிராகன் ஈரானில் வந்து இறங்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவினுடைய சக்தி வாய்ந்த போர்க்கப்பல் ஈரானினுடைய பந்தார் அபாஸ் துறைமுகத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான், சைனா, ரஷ்யா தங்களுடைய அனைத்து முக்கியமான படைகளையும் ஈரான் கடல் பரப்பில் நிறுத்தி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய ஒட்டுமொத்த தளவாடங்களையும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய 7 நாடுகளில் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஈரான் கடல் பரப்பில்? இது மட்டுமில்லாமல் எதற்காக ஈரான் தலைவர் நேற்று ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இது போன்ற ஒரு கடிதத்தை அனுப்பினார்? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். எங்க நாட்டு மேல நீங்க ஒரு தாக்குதலை தொடுத்தீங்க அப்படின்னா இது அமெரிக்காவுக்கு ஈரானுக்குமான யுத்தமா மட்டும் முடிய போறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகள் சொல்றக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் நேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லா நாடுகளும் இந்த யுத்தத்தில் இழுக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையாக நேற்றைக்கு ஈரான் ஒரு கடிதத்தை ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வெளிப்படையா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, என்னுடைய கடல் பரப்புல கொண்டு வந்து உங்களுடைய USSR ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, இன்னொரு ஃபோர்டு கப்பலையும் அதாவது வார்ஷிப்பையும் கொண்டு வந்து என்னுடைய கடல் பரப்புக்கு பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறீங்க, உங்களுடைய 2 ஜெய்ஜாண்டிக் விமானம் தாங்கிய போர்க்கப்பலை நிறுத்தி இருக்கிறீங்க, நாங்க அந்த கப்பல்களை மட்டும் குறிவைத்து அடிக்க மாட்டோம், அதையும் தாண்டி உங்களுடைய ராணுவ பேஸ், யாரு அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஈராக்ல இருக்கு. ஹரீர் ஏர்பேஸ் மிகப்பெரிய விமானப்படை தளம். அது மட்டும் இல்லாம ஈராக்ல இன்னொரு தளம் இருக்கு, அது அல் அசாத் ஏர்பேஸ். இது இல்லாம சிரியால அமெரிக்காவினுடைய ஒரு பேஸ் இருக்கு, கேரிசன். இது இல்லாம குவைத்ல அல் சலீம் ஏர்பேஸ். இது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய US நேவியினுடைய 5th ஃப்ளீட். அது மட்டும் இல்லாம கத்தார்ல அல் உதிர் ஏர்பேஸ். இதை ஏற்கனவே ஒரு முறை ஈரான் தங்களுடைய மிசைல் அடிச்சிருக்காங்க. இது இல்லாம UAE இருக்கக்கூடிய அல் தஃபார் ஏர்பேஸ். இந்த எல்லா பேஸையும் நாங்க அடிச்சு நொறுக்குவோம். ஸோ அப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் மட்டும் கிடையாது, இந்த யுத்தத்தில் நேரடியாக ஒமன், UAE, கத்தார், பஹ்ரைன், ஈராக் எல்லா நாடுகளும் இழுத்து விடப்படும் அப்படின்னு வெளிப்படையாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இந்த எச்சரிக்கையோட ஈரான் நிக்கல. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டம் வார்னிங் அப்படிங்கிறது நோட்டீஸ் டு ஏர்மன் சொல்லுவாங்க. இதுல 3 விதமான கமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா ரெட் பின், பர்பிள் பின், எல்லோ பின். இந்த ரெட் பின் அப்படிங்கிறது இந்த கன் ஃபயர் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜோன் எல்லாத்தையும் குறிப்பா நார்த் வெஸ்ட் அந்த யுத்தம் நடக்கக்கூடிய ஜோனை அலாட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான உத்தரவு. பர்பிள் பின்ங்கிறது முழுக்க மொத்த ட்ரோன் ஆக்டிவிட்டிஸையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோ பின்ங்கிறது முழுக்க ராக்கெட் லான்ச்சர்ஸும் மிசைல்ஸும் இதையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே எதை நோக்கி அப்படின்னா அமெரிக்காவினுடைய 2 சக்தி வாய்ந்த கப்பலை அடித்து நொறுக்குவதற்கான முன் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு. இது இன்னும் தெளிவா பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் issued notum for missile test in the Gulf of Oman anti-ship ballistic missile. அதாவது கப்பலை அடித்து நொறுக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு பாத்தீங்களா, இத கல்ஃப் ஆஃப் ஓமன்ல டெஸ்ட் பண்றதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. அதாவது ஒரு போருக்கான ட்ரில்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரில் ஏதோ ஒரு ஈரான் மட்டும் பண்ணல. அமெரிக்கா தன்னுடைய படைகளை எப்பெல்லாம் குவிக்க ஆரம்பிச்சதோ அப்பவே சீனா தன்னுடைய சக்தி வாய்ந்த முக்கியமா சொல்ல போனா 5th ஜெனரேஷன் ஜெட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட் ஜெட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சைனாவினுடைய பிரத்யோகமான ஆயுதம் தாங்கிய ஒரு ஜெட் அது. அதனோட பேரை வந்து மைட்டி டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. J-20 ஸ்டீல்த் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட்ஸ் மிக வேகமாக பறந்து துல்லியமாக தாக்கக்கூடிய, அதாவது கடல் பரப்பா இருந்தாலும் சரி, நிலப்பரப்பா இருந்தாலும் சரி, மலைகளா இருந்தாலும் சரி, மிக வேகமா போய் தாக்கக்கூடிய முக்கியமான 5th ஜெனரேஷன் இந்த ஃபிளைட்டர் ஜெட்டை ஈரானுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இறக்கி வச்சிருக்காங்க. இது இத்தோட நிக்கல. ரஷ்யா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான நேவல் கப்பலான கோர்வித்தி சிக்கோயை கொண்டு வந்து எங்க நிறுத்தி இருக்கிறாங்கன்னா ஈரானினுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் பேஸ்ல நிறுத்தி இருக்காங்க. அதாவது இந்த பந்தார் அப்பாஸ் துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சண்டையே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்க்குள்ள வந்துருச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் முழுசா மூட போறோம் அப்படின்னு ஈரான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் பகுதி, கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வளைவான கடல் பகுதி.
நீங்க எந்த கப்பல் ஈராக்ல இருந்தாலும் சரி, சவுதியா இருந்தாலும் சரி, இல்ல யுஏஇ கத்தார் கப்பல்களா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அந்த நீரணை இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி தான் போயாகணும். அது 55 கிலோமீட்டர் நீளமாக இருந்தாலும் வெறும் 33 கிலோமீட்டர் தான் வித்து. இந்த 33 கிலோமீட்டருக்கு உள்ள கப்பல் போகணும். ஆனா எல்லா இடத்துலையும் போக முடியாது. அங்க 2 ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்கு, 2 ஆழமான பகுதிகள் இருக்கு. அந்த பகுதி வழியா தான் போய் இந்த கப்பல் போகணும். இந்த 2 ஆழமான பகுதியும் ஈரான் கடல் பரப்புக்குள்ள இருக்கு. அதாவது சர்வதேச சட்டத்தின்படி ஈரான் நாட்டினுடைய கடல் பகுதியிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அவங்க தேசத்துக்குரியது. அந்த தேசத்துக்குரிய அந்த பகுதியில் தான் இந்த 2 ஸ்ட்ரெய்ட்ஸுமே இருக்கு. இது வழியா தான் கப்பல் போயாகணும். இந்த இடத்துல கப்பல் போக விடாம தடுத்துட்டா ஒட்டுமொத்தமாக சைனா, இந்தியா, சவுத் கொரியா, ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகளினுடைய மொத்த பெட்ரோல், கேஸ் தேவை எல்லாமே பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட 82% பெட்ரோல், குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்பி தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடுவதற்கு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்றத்தில் மோஷன் பாஸ் ஆயிருச்சு. ஈரான் பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் பாஸ் ஆனாலும் அது இறுதி கையெழுத்து எங்க போடுவாங்க அப்படின்னா சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஈரானுடைய சுப்ரீம் தலைவரான அயோதுல்லா கொமினியினுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய நேரடி டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் தான் இறுதி முடிவெடுக்கும். ஸோ அந்த கவுன்சிலுக்கும் இது கொண்டு போகப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடந்த வாரமே அமெரிக்காவினுடைய தனியார் எண்ணெய் கப்பலை ஹராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹராஸ் அப்படிங்கிறது அந்த கடல் பகுதியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல போக விடாமல் தடுக்கும் வேலையை ஈரான் செய்திருக்கிறது. இது எப்ப செய்யறாங்க அப்படின்னா ஈரானுடைய ட்ரோனை யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கக்கூடிய கப்பல் இருக்கக்கூடிய சில மிசைல்ஸை வச்சு அடிச்சு அந்த ட்ரோனை உடைச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பிறகுதான் அமெரிக்கா சார்ந்த எண்ணெய் கப்பல்களை போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது நேரடியா இந்தியா, சைனா எல்லாமே பாதிக்கப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20-25% உலகத்திற்கு தேவையான மொத்த எண்ணெய் இந்த கடல் பரப்பு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் போயிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு நாள் மதிப்பு அப்படிங்கிறது $600 பில்லியன் அப்படிங்கிறாங்க. மொத்தமா ஒரு நாளைக்கு 20-25 மில்லியன் பேரல் அந்த வழியா நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் எடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா சைனா, ஜப்பான், சவுத் கொரியாவுக்கு தேவைப்படக்கூடிய நேச்சுரல் கேஸ்ல 60% இந்த ரூட்ல தான் போகுது. இதை சவுதி அனுப்புறாங்க. சவுதி ஒரு நாளைக்கு 6 மில்லியன் பேரல் அனுப்புறாங்க. ஈராக் ஒரு நாளைக்கு 1.7 மில்லியன் பேரலுக்கு மேல அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எல்லா போக்குவரத்துமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்பித்தான் இருக்கிறது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்த 48 மணி நேரமாக தன்னுடைய போர் பயிற்சிக்காக எச்சரிக்கை மணி ஒலித்திருக்கிறது. யாரு? ஈரான் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கப்பல்கள் கடக்க கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ரஷ்யா போன வாரமே சில எச்சரிக்கை மணிகளை கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய பத்திரிகையான திரு மாஸ்கோ டைம்ஸ்லயே சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஈரான் அண்ட் ரஷ்யா வில் ஹோல்ட் அ ஜாயிண்ட் நேவல் ட்ரில் திஸ் வீக் அப்படின்னு பிப்ரவரி 18 நியூஸ் போட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய கப்பல் அவங்களுடைய வான்வழி தாக்குதலை நேரடியாக சேலஞ்ச் பண்ற மாதிரி ரஷ்யாவினுடைய கப்பல் படையும் ஈரானுடைய கப்பல் படையும் இந்த இடத்துல எங்க ஈரானுடைய கடல் பகுதியில ஒரு மார்டைம் ட்ரில்ல நடத்த போறாங்க. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய கப்பல் வந்து பந்தார் அபாஸ் துறைமுகத்துல வந்து ரெடியா நின்றுகிட்டு இருக்கு. இது எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அமெரிக்கா தன்னுடைய படைகளை கொண்டு வந்து எங்கெல்லாம் நிறுத்துறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ரிப்போர்ட் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா US is on the brink of a major war with Iran அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட அவங்களுடைய 2 ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து ஏற்கனவே நிறுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம 150 கார்கோ ஃபிளைட்ல வெப்பன்ஸை எடுத்து கொண்டு வந்து ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ்ல கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து ஒமானினுடைய துக்கும் ஏர்ஃபோர்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் ஸ்டேஷன், ஒஸ்ப்ரே ஏர்கிராஃப்ட் ஸ்டேஷனை வந்து அமெரிக்கா வந்து டிசைன் பண்ணி வெப்பன்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சவுதியில வந்து அல் உதீத் ஏர்பேஸ்ல அத்தோட கலிஃபா பின் சல்மா போர்ட்லயும் சில வெப்பன்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ துறைமுக பகுதியில மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவினுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல் கராஜ் ஏர்பேஸ்லயும் கொண்டு வந்து இறக்குறாங்க. ஜோர்டான்ல இருக்கக்கூடிய முஃபாக் ஏர்பேஸ்லயும் கொண்டு வந்து சில ஆயுதங்கள் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போல USS அமெரிக்காவினுடைய MC ஃபவுல் ஈரானுடைய கடல் பரப்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட 180 கார்கோல வெப்பன்ஸை கொண்டு வந்து குதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு ஈரானை சுற்றி முக்கியமான பேஸ் அலர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதில் ஈராக்கினுடைய ஹரீர் ஏர்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. டைரக்டா ஈரானுக்குள்ள வந்துட முடியும். ஈரானுடைய வடக்கு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த வடக்கு பகுதி வழியாக ஈரானுக்குள்ள வந்து நேரடியா உள்ள வந்துட முடியும். அதே போல ஈராக்கில் இருக்கக்கூடிய அல் சதாத் ஏர்பேஸ், இது 2020 ஈரான் அந்த ஏர்பேஸை தன்னுடைய மிசைலை வச்சு அடிச்சாங்க. எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னா
ஈரானுடைய முக்கியமான தலைவரான சுலைமானியை வந்து அமெரிக்கா கொலை பண்ணுச்சு ட்ரோன் வச்சு. அந்த கொலைக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அல் அசாத் ஏர்பேஸை வந்து 2020 அடிச்சாங்க. ஸோ இந்த பேஸில் இருந்தும் ஆயுதங்கள் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலாம் ஏர்பேஸ் அப்படிங்கிறது நேரடியாக கடல் பரப்பில் இருந்து ஈரானுக்குள்ள போயிடலாம். ஏன்னா அது கடல் பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர்பேஸ். இதுலயும் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கு. பெஹ்ரைன்லயும் கத்தாரில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஏர்பேஸும் நேரடியாக இந்த வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கிருந்து விமானங்கள் நேரடியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு போக முடியும். ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல அமெரிக்காவினுடைய கப்பல், அதாவது தனியார் எண்ணெய் கப்பலை துரத்தி போய் அவங்கள விரட்டின ஈரானினுடைய ஸ்மால் போட் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நேரடியாக ஃபிளைட் வந்து தான் அவங்கள வந்து துரத்தி அடிக்கிறாங்க. இந்த 2 ஃபைட்டர் ஜெட்ஸுமே மேபி கத்தார் மற்றும் பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய ஏர்பேஸ்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ஈரானினுடைய கடல் பரப்பு பயங்கரமான டென்ஷன்ல இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப ஈரானுடைய தலைவரான அயோத்துல்லா கமேனி வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றாரு, எங்களை அடிச்சீங்கன்னா நாங்க இத்தனை நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எல்லா பேஸையுமே அடிப்போம் அப்படிங்கிறாங்க. எங்களுடைய சுப்ரீம் லீடரை நோக்கி அமெரிக்காவினுடைய கை நீட்டப்பட்டால் அந்த கை வெட்டப்படும்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் தலைவர் சொல்லி இருக்கிறார். இது இத்தோட நிக்கல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒமன்ல நடந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில ட்ரம்போட மருமகனை நேரடியா உட்கார்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் தங்களுடைய யுரேனியத்தை என்ரிச்மெண்ட்டை 60% நோக்கி நகர்த்திட்டாங்க. இந்த 60% நோக்கி நகர்த்தக்கூடாது, அவங்க ஒரு அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக வேலைகளை துவங்கிட்டாங்க, இது உடனே தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரே வாதமாக இருக்கிறது. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 12 நாள் யுத்தத்தில், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த அந்த 12 days வாரில் நேரடியாக அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஈரான் உள்ள வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 அணு ஆயுத பகுதிகள் மேல குண்டு போட்டு போனாங்க. அதாவது நத்தான்ஸ் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய 2 என்ரிச்மெண்ட் பிளான்ட், இது முழுக்க முழுக்க ஃபியூவல் என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளான்ட், இது 2 அழிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்தான்ஹா அப்படிங்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய 3 பிளான்ட்டையுமே இவங்க அழிச்சு ஒழிச்சாங்க. ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா கடந்த 24 மணி நேரத்தில் இன்னொரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இதுல இஸ்தாஹான் அப்படிங்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபியூயல் சைக்கிள் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அழிக்கப்பட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய மலை, ஒரு பெரிய டனல், இந்த பகுதியிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த டனலுக்குள்ள கிட்டத்தட்ட 440 கிராம் யுரேனியம் அங்கதான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணி இங்கதான் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கடந்த 24 மணி நேரத்தில் முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. ஈரான் இந்த ஏரியாக திரும்பவும் புனரமைத்துக் கொண்டிருப்பதாக பல தகவல்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய படைகளை கொண்டு வந்து முன்னகர்த்தி சண்டைக்கு ரெடியாகிறாங்க. இன்னொரு பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் ஈரானோடு கைகோர்த்து ஒரு மாற்றம் ட்ரில்லில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரான் தங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் அதுக்குரிய பிரத்யோகமான 25 பிரைமரி பேஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய முக்கியமான அண்டர் கிரவுண்ட் டனலையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்தில், குறைந்தபட்சம் இன்னும் 1 வாரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய யுத்தம் அரபு கடலில் துவங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறதாக பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.